Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 9th November 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல்களை பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் நேற்றுக்கு முடியும் போது ஏறக்குறைய எல்லாமே கொஞ்சம் வலிமையாக தான் முடிஞ்சிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் ஓவராலாக பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 1.02% ஏறியும் S&P 500 0.56, நாஸ்டாக் 0.49% ஏறி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். நேற்றுக்கு நம்ம மார்க்கெட் விடுமுறை அப்படின்றதுனால அந்த 2 நாளோட நகர்வு அப்படின்றதும் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே, இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆசிய சந்தைகள் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ சில சந்தைகள் ஏறியும் சில சந்தைகள் இறங்கியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிக்ஸ்டு பேக்கா இருக்குது. ஆனால் நம்ம சந்தை எப்படி இருக்கு அப்படின்றத எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மூலமா பார்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்றது நம்முடைய நிஃப்டி சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரமாகக்கூடியது. இப்போதைக்கு அது கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல தோங்குறதா எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய அந்த விடுமுறை தினத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான அளவு கேப்ல கூட அது தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் அது அப்சர்வேஷன்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18,400 அப்படின்ற இலையில அது தோங்குற மாதிரி காமிச்சாலும் நமக்கு தோங்கும்போது கொஞ்சம் குறைவா தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் முந்தைய நாளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ 18,264 லெவல்ல க்ளோஸ் இருக்கும்போது இப்போ 18,400னா கிட்டத்தட்ட 140 புள்ளிகளுக்கு மேலான ஒரு ஏற்றத்தில் தோங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18,350 அப்படின்ற இடத்துல தற்போதான் நம்ம போட்டிருக்கோம். முன்னாடி 18,080 உடைச்சா 18,350 அடுத்த தடைநிலை போட்டிருந்தோம். அந்த தடைநிலை இன்றளவும் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதை வந்து உடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். அதை உடைச்சு அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா தென் நிஃப்டி இஸ் கோயிங் ஃபார் பிரேக்கிங் தி ப்ரீவியஸ் ஹை, நியூ ஹையை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பிளஸ் லாங் டேர்ம் பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இது 20,000 நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10 இயர் யூஎஸோட பாண்ட் ஈல்ட் அப்படின்றது பெரிய மாற்றம் இல்லை. 4.14ல இருக்கு. முன்னாடி 4.15ல இருந்தது பார்த்தோம். ஆனா வித்தியாசம் எங்க வருது? டாலர் இண்டெக்ஸ்ல வருது. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 109.6 இறங்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ முன்னாடி 111க்கு மேல இருந்தது. இப்போ 110க்கு கீழே வர ஆரம்பிச்சது நம்ம பார்த்துட்டோம். இது ஏற்குறைய டாலர் இண்டெக்ஸ் 115ல இருந்து மெல்ல மெல்ல இறங்கி இப்போ 109 அப்படின்றது முக்கியமான ஆதரவு நிலையா பார்க்கிறோம். 109 உடைக்கப்பட்டால் அதன் பிறகு 105 நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு டாலர் இண்டெக்ஸ் வந்து முக்கிய ஆதரவை உடைக்கின்ற பட்சத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் மிக வலிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். பிரண்ட் குரூட் அப்படின்றது கொஞ்சம் சின்ன ஏற்றங்கள் நகர்ந்துட்டு பார்க்கிறோம். $97 இருந்து $95.3 அப்படின்னு கொஞ்சம் மார்ஜினலி டவுன். கோல்டு ஆனால் திரும்ப பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1640 இருந்து இந்த 2 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா 1700 தாண்டி 77 இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கோல்டு $1720 பெர் அவுன்ஸ்ன்றது முக்கியமான தடைநிலையாக இப்போதைக்கு இருக்கலாம். USD INR 81.90, 82.90 இருந்து 81.90 வந்தது பார்க்குறீங்க. ஸோ ரூபாய் வலிமை அடைவதற்கான காரணம் டாலர் வலிமை குன்ற ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு நல்ல சைனா பார்க்கலாம். ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான சூழல். தென் மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q2 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், பிடிலைட், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், லூபின் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வருது. மேக்ரோ லெவலில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றதா இருந்தாக்க யூஎஸோட சிபிஐ டேட்டா நாளைக்கு வருது. அதே மாதிரி யூஎஸோட மிட் டேர்ம் எலெக்ஷன் இதுவும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம பார்க்கணும். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாங்குறவர்களா இருக்கிறாங்க நம்ம சந்தையில. ஸோ திங்கள் அன்று பார்த்தீங்கன்னா 1948 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் டிஐஸ் எல்லா இயக்கத்தையும் பயன்படுத்தி செல்லராகவே இருக்கிறாங்க 844 crores. கூடவே எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் பொசிஷனையும் கொஞ்சம் கூட்டிகிட்டே வராங்க. பிகாஸ் அவங்க லாங் சைடில் நிறைய இருக்கிறதுனால செல் சைட்லையும் கொஞ்சம் பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணிட்டு வராங்க. கேண்டில் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ திங்கள் அன்று முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன். டோஜி ஆல்வேஸ் டெல்ஸ் a tug of war between buyer and seller. அப்போ ஒரு அன்சர்டன்டியை காட்டக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு ஒரு கேப் அப்ல மேல தோங்கும் போது அது சஸ்டெயின் ஆகுமா இல்ல இந்த டோஜியோட பவர் என்ன பண்ணலாம், இட் கேன் புல் இட் டவுன் அப்படி கொஞ்சம் கீழே இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கணும். டுடே இஸ் a crucial day. டோஜி இஸ் சிக்னலிங் a kind of a negative part. ஆனா இன்னையோட கேப் அப் வந்து டோஜிக்கு மேலேயே முடிஞ்சிருச்சுன்னா தென் டோஜியோட எஃபெக்ட் முடிவுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மே கண்டினியூ அப்படின்றத நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு வந்தேன் 18,350ன்றது முக்கியமான தடைநிலை. இன்னைக்கு அதை தாண்டி முடிஞ்சது அப்படின்னு சொன்னா
நம்ம 20,000 புள்ளிகளை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற தகவலை நாங்க சொல்றோம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தமிழ்ல 1 மாத பயிற்சி வகுப்பு. பங்கு சந்தையை ஒரு முழு நேர தொழிலாக செய்வதற்கும் சரி, தொடர்ந்து பணம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை இந்த 1 மாதம் பயிற்சி வகுப்பு 9ல காலையில 9 to 11 லைவ் மார்க்கெட்ல நம்ம அனலைஸ் பண்ணி தினசரி எப்படி பணம் சம்பாதிப்பது, வீக்லி அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே இந்த 1 மாச பயிற்சி வகுப்புல நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணி பணம் சம்பாதித்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எல்லா பேட்ச்லயுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ச் 21ஆம் தேதி நவம்பர் மாசம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் நிஃப்டியை லைவா ட்ரேட் பண்றோம் 11 o'clock. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி அன்னன்னைக்கு பணம் பண்ணுற வாய்ப்புகளை அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.